நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருப்பதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? வனாந்தரமே வாழ்க்கை ஆனால் வனாந்தரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார். நம்பி நான் பின் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார். நம்பி நான் பின் செல்லுவேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? உபாகமும் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரிகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியால் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் இன்று கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரிகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த பெரிய வனாந்திர வழி உங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த வனாந்திரமான வாழ்க்கை நீங்கள் நடந்து வருகிறதே கர்த்தர் அறிவார். நீங்கள் இதுவரை கடந்து வந்த இந்த வருஷங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. நம்ம அநேக வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வனாந்திரம் கஷ்டம், பாடு, பலவீனம், துன்பம், துக்கம் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அன்பானவர்களே, ஒன்றை நாம் மறந்து போகிறோம். நாம் அதிலே மூழ்கி மடிந்து போகவில்லை. கர்த்தர் நமக்கு ஜீவனை ஈவாய் தந்திருக்கிறார். நம்மளை விழுந்து போக விடவில்லை. நம்மை கை தூக்கி ஒவ்வொரு நாளும் அன்றென்றுக்குள்ள தேவையான தந்து குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வந்தார். நாம் வனாந்திரத்தில் தான் நடந்து வருகிறோம். பலவீனத்தின் பாதையில், கஷ்டத்தின் பாதையில், துன்பங்களின் மத்தியில் தான் நடந்து வருகிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். அதனால கவலைப்படாதுங்க. உங்களுக்கு ஒன்றும் குறைவு. அந்த வனாந்திரம் முடியும் போது நாம் கானானை சென்றடைவோம். நமக்காக எல்லாரும் நட்டு ஆசீர்வதித்து வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். நம்முடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே முடிந்து போகாது. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறங்களை அப்படின்னு தகப்பனே, தர்மையான வேலைக்காக நன்றிப்பா. நாளில் கூட எங்களுக்கு ஜீவனை தந்தது இல்லாமல் தயையை பாராட்டினீங்களப்பா. உங்கள் கிருபை எங்களோடு கூட இருந்ததப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொரு முண்டை கருத்தில் தருகிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் நடந்து வருகிற பலவீனம், கஷ்டங்கள், பாடுகள் நிறைந்த அவருடைய வனாந்திரமான வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாங்கி அப்பா அவருடைய ஜீவனை, ஒவ்வொருடைய ஜீவனை ஈவாய் தந்தீங்களேப்பா. எங்களை பிழைத்திருன்னு சொன்னீங்களேப்பா. நாங்கள் நடந்து வருகிற வனாந்திரத்தை நீர் அறிவீரப்பா. நான் அறிவேன் என்று சொன்னீங்களேப்பா. நீங்க அறிஞ்சிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு ஒன்று குறிப்பிட முடிவில்லை. எங்களை அண்டர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியா செய்கிறபடியா நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா இன்னும் கொஞ்ச நேரம்தான் உங்கள் வனாந்திரம் வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக மாறும் என்ற வார்த்தையின்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கருத்தை தந்து விட்டோம். சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.